வணக்கம். நான் ஷாலினி, ஏஞ்சல் டீச்சர். உங்கள பல பேர் வந்துட்டு ரேக்கி படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ரேக்கியுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்ற விஷயம், ரேக்கி கத்துக்கிட்டோம், 2 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. ஆனா ரேக்கியோட பவர் எங்களுக்கு இப்ப கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த அந்த எனர்ஜி ஃப்ளோ இப்ப வரல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப என்னன்னா, அதாவது என்கிட்டன்னு இல்ல, வெளியிடங்களை படிச்சவங்களும் கொஞ்ச நாள் விட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், ஸோ இப்ப எனர்ஜி ஃப்ளோ இல்ல, அந்த மாதிரி மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறீங்க நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கீங்க அப்படின்னா, இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுங்க. நான் சொல்ற இந்த சிம்பிளை யூஸ் பண்ணீங்கன்னா எகெயின் உங்களுடைய பழைய எனர்ஜி ஃப்ளோ தானாவே வந்துடும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபயர் சர்பன்ட் சிம்பிள். ஸோ இந்த ஃபயர் சர்பன்ட் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய சக்ராஸை கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணி கொடுக்கும். எகெயின் உங்களுடைய சக்ரா அலைன்மெண்ட்டை ரீ அலைன் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா நிறைய பேருக்கு சக்ராஸ் அடிக்கடி பிளாக் ஆகும். பிகாஸ் எவ்ரி டே சக்ராஸ் ஓப்பன் ஆகுறதும் க்ளோஸ் ஆகுறதும் இது சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி நடக்கும்போது நம்ம சக்ராஸை எப்பவுமே ஓப்பனா வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ நம்ம ஃபயர் சர்பன்ட் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணும்போது சக்ராஸ் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த சிம்பிள் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிளை, அதாவது அப் டு டவுன் வரைக்கும், அதாவது மேலிருந்து கீழ் வரைக்கும் அந்த ஸ்ட்ரோக்ல நீங்க வரைய வேண்டியதா இருக்கும். அப்படி வரைஞ்சீங்க அப்படின்னா, அதாவது உங்க தலைக்கு மேல இருந்து உங்களுடைய கை கீழே கால் எட்டுற தூரம் வரைக்கும் ஒரு தடவையோ 2 தடவையோ டிரா பண்ணினீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த பழைய ஃப்ளோ வந்துடும். தேங்க்யூ.